அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ. அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரன்றி வாழ்வேது இறைவா. உன்னை விந்தி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா. அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா. 1000 நாவுகள் போதாதையா. நீரன்றி வாழ்வேது இறைவா. உன்னினை விந்தி மகிழ்வேது தேவா. ஸ்தோத்திரம். அடியனையும் இந்த இடத்துல சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை தந்த அருமையான போதகர்களுக்கும் அருமையான சகோதர சகோதரி கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துள்ளேன். என்னுடைய சாட்சி சொல்ல போனால் நாட்கள் ஆகும். ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா உங்கள் மத்தியில் இருப்பதே பெரிய அவருடைய கிருபை. அருமையான சகோதரன் சொல்லும்போது ஓப்பனாக சொல்கிறேங்க. நம்ம சபையில் உள்ளதை உள்ளது என்று இல்லாதது இல்லாத என்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது என்னவா இருக்கும்? ஆமா, எவ்வளோ அருமையான சாட்சிகள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாழ்க்கையில் அதை யோசிச்சேன். 1966 பிறந்தேன். ஆனால் என்னுடைய தாய்க்கு 12 பிள்ளைகள். கடைசி பையனும் நான் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் அம்மா பிள்ளை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிந்தது நிமித்தம் தான் என்னுடைய கால் இப்படி ஆயிடுச்சு என்று கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியாது, பெரியம்மா சொல்றது. இதன் மூலமாக 1982ஆம் ஆண்டு என்னுடைய தாய் மறைத்து விட்டார்கள். எங்கள் அம்மா சாமியாடி நல்ல கோடீஸ்வரி தான். அந்த காலத்துலலாம் நல்ல வசதியாக இருந்தவங்க. ஆனாலும் என்னை ஒரு பிச்சைக்காரனாக வளர்த்தாங்க. பிள்ளைகள் மேலே பாசம் இல்லாம. ஆனாலும் 1982ஆம் ஆண்டு அம்மா இறந்த உடனே சிஎம்எஸ் கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு படிக்கப்பட்டு அங்கே போன உடனே நான் ஒரு பூசாரியாக இருந்தவன். அதை சொல்ல மறந்துட்டேன். பூசாரியாக இருந்தவன் நாகர்கோவிலில் கணேசபுரத்தில் புளியமூடுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இசைக்கம்மன் கோயில் ஒன்று உண்டு. அந்த கோயில் தான் நாங்கள் எங்கள் வீடும் அதுவும். அப்படி இருந்த என்ன ஆண்டவர் பாருங்க சிஎம்எஸ் ஸ்தாபனத்தின் மூலமாக பிரித்து எடுத்தார். பிரித்து எடுத்தது மட்டும் இல்லை, முதல் நாளிலே அங்கே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அடுத்த பாருங்க, இதோ ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாதங்களை மறப்பாடு அவர்கள் மறந்தாலும் நான் ஒன்றை மறப்பதில்லை. இந்த வசனம் எவ்வளவு பெரிய, எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம். ஒரு பஸ் போத்தனூருக்கு பஸ் போயிட்டு இருக்குது. அந்த பஸ்ஸில் எல்லாரும் இறங்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூடை அதில் இருக்குது. அந்த கூடைக்குள்ள ஒரு குழந்தை வச்சுட்டு போயிட்டாங்க. யாருக்கு குழந்தைன்னு கடைசி. இது மட்டும் இல்லை, நாகர்கோவிலில் கணேசபுரத்தில் ஜோசப் கான்வென்ட் பக்கத்தில் கோட்டாத்து ஆஸ்பத்திரி இருக்கு. அந்த ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி திடீர்னு ஒரு கூட்டம். என்னன்னு பார்த்தா ஒரு குழந்தைய நாய் கட்சி குதறி. ஏன் சொல்ல வந்தேன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பலனை மறப்பாளா? அவ வேசியா இருக்கட்டுங்க, அவ யார் அந்த குழந்தைக்கு தாய். ஆனா பாருங்க எப்படிதான் இந்த மனசுல வரும் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நானும் வளர்க்கப்பட்டிருக்கேன். ஆனா சிஎம்எஸ் மூலமாட்டு ஆண்டவர் பிரித்து என்னை ஆளாக்கி
ஐடிஐ வரைக்கும் படிக்க வச்சு உண்மையாகவே சொல்றேன், அந்த அளவுக்கு நிற்கிறது பெரிய கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் சொல்ல நாம் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆனால் சும்மா சொல்லுவாங்க பை காட்ஸ் கிரேஸ். ஆனால் நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அனுபவத்தோடு சொல்லும் போது தான் அது உண்மையான சாட்சி. உண்மையாகவே சொல்றேன், இதுக்கு காரணம் இருக்கு சொல்றேன். அடுத்தபடியாக நான் சிஎம்எஸ் விட்டு வெளியே வந்தேன். என்ன பண்ணணும்னு தெரியாத சூழ்நிலையில அநேகரால் ஏமாற்றப்பட்டேன். அநேகர் என்ன வஞ்சிச்சாங்க, ஏமாற்றப்பட்டேன். அதாவது தம்பி நாகராஜ், என்ன இருந்தாலும் வா உனக்கு நான் வேலை தரேன் குன்னூர்ல டீ எஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டையும் தந்து இது பண்ணாங்க. நானும் குன்னூருக்கு போனேன். எங்க படிச்ச ஹாஸ்டல்லையே போய் எனக்கு ஒரு 10 நாள் தங்க இடம் வேணும், இங்க வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, மிஸ்ஸஸ் கவுஸ்கி அவங்க கேட்குறாங்க, தம்பி அவங்க வேலை தருவாங்களா, நீ அதை நம்பி தானே வந்திருக்க. ஐயோ தங்கமான ஆள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பாருங்க என்ன கொடுத்த நாளில் ஒய்எம்சிஏ டைரக்டரோடு நான் கூட போயிருந்தேன். அவர் சொன்னார், நான் அவனை வர சொல்லியேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டாங்க. அந்த நிமிஷமே எனக்கு காய்ச்சல் வந்தது. ரொம்ப வெறுத்துட்டேன். கடவுளாவது கத்திரிக்காய் வருது. அதுக்கு பிறகு அந்த வசனங்கள் சங்கீதம் 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் வேறு மற்றவர்களாக இருப்பதை நான். அது வரைக்கும் இந்த வசனத்தை பேசுறது ஈஸியா இருக்குது. ஆனா உண்மை நடந்தது என்ன, அந்த வரக்கூடிய நேரத்துல அவரை நான் கையெழுப்பெல்லாம் பிடிச்சி கடவுள் உனக்கு உதவி செய்வார், கடவுளாவது கத்திரிக்காய் நீங்களாம் பேசுற வார்த்தைகளை இப்படிதாங்க. அந்த நிமிஷத்துக்கு ஒரு எமோஷனுக்காக நீங்க சொல்லுவீங்க கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில நான் யோசிக்கிறேன், பேசாம சூசைட் பண்ணிடலாம். சொல்றேன், நம்ம மேல நம்ம பேரி அவர் வாஞ்சியா இருக்கிறபடினால, நம்ம எண்ணமா இருக்கிறதுனால அவர் நம்ம நடந்தாலும் படிச்சிருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் ஓடினாலும் நம்மை சூழ்ந்திருக்கிறாருன்னு சொல்றது சாட்சியா தான் சொல்றேன். அனுபவ சாட்சி, வேற ஒண்ணு. அதான் நான் சொல்றேன். அதுக்கு மத்தியில நான் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு எப்படியாவது வாங்கி அதை பால்டாயில ஏதோ ஒரு இதை வாங்கி சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு 10:30 மணிக்கு எங்கள் ரெவரண்ட் ஜஸ்டின் யூசிஎம்எஸ்ஐ டைரக்டராக இருக்காரு. அவரு எனக்காக போய் துறைகிட்ட ரெக்கமெண்ட் கேட்காரு, இந்த தம்பிக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கணும் நீங்கள். ஐயோ, சிஎம்எஸ்னுடைய கோட்பாடு என்னன்னா, பிள்ளைகளை எடுத்து வளர்த்து ஆளாக்கி வெளியே விட்டுருவோம். வெளியே போகும்போது அது அவங்க விருப்பம், அவங்க வாழ்க்கையை அவங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் பாருங்க, நான் வெளியே வந்த உடனே இவ்வளோ சோதனைகள், ஏமாற்றப்பட்டேன். ஆயிரத்தால இவருக்கு சொல்லி என்ன வரவும் வச்சுட்டாரு. 10:30 மணிக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. உண்மையில சொல்றேன், வெள்ளக்காரர் அந்த நேரத்துக்கு பெர்மிஷன் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. ஆனால் அன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டு மறுநாள் சொல்றாரு, நீ பட்டணத்துக்கு போ. அதாவது வண்டிபுதூர் பக்கத்துல இருக்க பட்டணத்துல எங்க சிஎம்எஸ் பிரான்ச்சஸ் இருக்கு. இங்க உடல் ஊனமற்றவங்களுக்குன்னே சொல்லி ஒரு ஹாஸ்டல் அப்போதான் தொடங்கினாங்க. அதுல என்ன அவனை என்ன எந்த வேலையும் செய்யாதபடிக்கு என்ன பராமரிக்க அங்க உள்ள வாடகைக்கு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் என்ன அற்புதமா நடத்தி நல்ல ஒரு எஸ்டிடி பூத்து வைக்க உதவி செய்தாரு. இதன் மூலமாக தான் அதுக்கு பிறகு குன்னூருக்கு போனேன். இவ்வளவு காலங்களுக்கு கமிட்டி பாய்ங்க. அடுத்தபடியாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், நீ போ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த வசனங்களை பார்த்துட்டு நான் முறுக்கு இருக்கிறேன் பாருங்க. ஏன்னா விரக்தி, ஏமாற்றப்பட்ட விரக்தியில நான் சொல்றேன், நீ போ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. இங்க மணி அடிச்சா சோறு மாமியார் வீடு மாதிரி நேரத்துக்கு நேரம் எல்லாம் தந்தாங்க. இனி வெளியே போய் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோதனையில வேதனையில இருக்கும்போது இந்த பூசெல்லாம் வைக்க வந்துச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்சத்தில் உண்மையான அநேகத்தில் அதிகாரியாக உயர்த்து வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லை, ரட்டிப்பான நன்மை தருவை இந்தே தருவேன்னாரு. என்னை கொஞ்சம் ஆதரவற்ற சகோதரியாக தான் என் மனைவியை தான் ஆண்டவர். அதுவும் அதே அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் கையாலேயே திருமணம் நடக்க உதவி செய்தாரு. அது மட்டும் இல்லை, ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியத்தை தந்தாரு. பால் டேனியல், ஜோஷுவா டேனியல் 2 பேரையும் உண்மையில சொல்றாரு, கத்த தந்த பிச்சை கூட சொல்ல அவர் போட்ட பிச்சை. எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இல்லை.
ஆனா ஆண்டவர் தந்து அது மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், படிப்புல பிரச்சனைகள் வந்து, வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்து, எல்லாவற்றில இருந்தும் அவனை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல பால்டனியலோடு கர்த்தர் இருந்து, அதிலும் குறிப்பாக இந்த துபாய் தேசத்துல வந்து உங்களை போல ஒரு பெரிய இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி எத்தனை நன்மை இன்பமும் ஆயிருக்கிறதுன்னு சொன்னது போல இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை ஆண்டவர் தந்தது பெரிய பாக்கியம். எனக்கு வந்து ஒரு பார்த்த உடனே தமையான சகோதரலாம் அவன்கிட்ட வண்டி இல்லை, அவரு வந்து கூப்பிட்டு அவங்க சர்ச்சைக்கு போச்சுருவாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. காண்கிற சகோதரன் இடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவன இடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கிறிஸ்தவ மத்திய பங்கே அதுலதான் இருக்கு. நான் கிறிஸ்டியன் எல்லாரும் சொல்லுவேன். கிறிஸ்டியன் இதுதான், காண்கிற சகோதரன் இடத்துல அன்பு கூறாது. எத்தனை பேர் பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க. ஆனா தூர தேசத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப சந்தோஷம். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுவாதீனம் என்றுமில்லை என்று சொன்னது போல அப்படியான நீங்க எல்லாரும் ஒரு நேசித்து இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். முக்கியமான ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு விடியக்கால ஒரு 3 மணிக்கு நெஞ்சு ஒரு மாதிரி வலின்னு சொல்ல முடியாது, ஒரு கேஸ் ட்ரபிள் மாதிரி ஒரு அழுத்தம். நான் உடனே எழுந்திரிச்சு ஒரு வேளை அது கேஸ் ட்ரபிளாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் பார்த்தேன். ஆனாலும் முடியல. அதுக்கு பிறகு என் ஒய்ஃபை எழுப்பி விடியக்கால ஒரு 3 மணிக்கு ஒய்ஃபை எழுப்பி ஒரு சுடு தண்ணி போட்டு அம்மா குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு. அதுவும் குடிச்சு பார்த்தேன், சூடாவே நல்லா குடிச்சு பார்த்தேன், அதுவும் ரிலீஃப் ஆகலை. அதுக்கப்புறம் அழுத்திட்டே இருந்து ரொம்ப முடியல. உடனே இளைய மகனை எழுப்பி யோசுவா இப்படி ஆஸ்பத்திரி போகணும், அப்பாவுக்கு முடியல அப்படின்னு. அதே போல் போனோம். அந்த ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிட்டு இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே போனால் எக்கோ எடுக்கணும், அது டெஸ்ட் பிளட் டெஸ்ட்டுக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்தது எக்கோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஏங்க போங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த நேரத்துக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ கடைசியில் ஜிஹெச்சுக்கு போனேன் கோயம்புத்தூரில். அங்கே போன உடனே ஆன்ஜியோ பண்ணாங்க. பண்ணிட்டு இது ஒரு வாரம் இருந்துட்டு வந்துட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஒரு மாதிரி தூக்கமே இல்லை. உடனே ஒய்ஃப்கிட்ட சொல்றேன், நைட்டு ஃபுல்லாக ஒரே குடைச்சல், தூக்கமே இல்லை அப்படின்னு. உடனே என் சின்ன மகன் திட்டுறான், இப்படி இருந்தால் ஆகாது, வாக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னான். சரிப்பா நானும் ரோசத்தில் சரிப்பா நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறேன் பாருங்க. அதட்டம் அதில் உட்காருங்க அப்படின்னு உட்காந்துட்டேன். உட்காந்து என் ஒய்ஃபு ஒரு கட்டஞ்சாயை தந்த கருப்பு பிளாக் டீ, அதை வாங்கி இப்படி வாயில் வைக்க போகிறேன். தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஏமா தலை சுற்றுதுமான்னு சொன்னேன். அவ்வளோதான். 10 நிமிஷம் உயிரே இல்லைங்க. முடிச்சு பார்க்குறோம், 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். முடிச்சு பார்க்குறேன், ஒரு ஆள் கையை தைச்சிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் தட்டிட்டு இருக்காங்க, ஒரு ஆளுக்கு முகத்தில் தண்ணி அடிக்காங்க. என் மகன் 108க்கு ஃபோன் பண்ணிட்டான், ஆம்புலன்ஸ் வந்துருக்குது. முடிச்சு பார்க்குறேன், 2 பேரும் தடவைக்கு கொடுத்துட்டு இருந்தவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன வாக்கிங் வந்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஆமாம் நாங்கள் வாக்கிங் தான் வந்தோம், நீங்கள் எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மறுபடியும் ஆயிடுச்சு. அது ஒரு பிரான்ச்சஸ் வால்வில் சின்ன அடப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்டண்டோ எதுவும் வைக்கல, மாத்திரையிலே சரி பண்ணியெல்லாம் சொல்லி மாத்திரை அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். கர்த்தர் அந்த ஜீவனை தந்தது எதுக்குன்னா, பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. மறந்துடாதீங்க. இன்னைக்கு அநேகர் பிள்ளைகள் இந்த வார்த்தையை மறந்துறாங்க. எப்படி தாழ்ந்தாலும் கீழ்ப்படியலாம், நானும் கீழ்ப்படுகிறேன், தப்பு. எங்க கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எதுக்காக கீழ்ப்படியணும்? பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்கிறதும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு காரணமே, உண்மையாகவே சொல்றேன், நான் வீட்டிலேயே இருந்திருந்தாலுமே எங்க அம்மா குடிப்பாங்க, அங்கிருந்து விழுந்து கிடப்பாங்க. இந்த நொண்டிக்காலையும் வச்சு எங்க அம்மாவை கரம் பிடித்து தூக்கிட்டு வருவேன் வீட்டுக்கு. எவ்வளவு கஷ்டம். அது ஜீவனை விடும்போதும் எங்க அம்மா காலடியில தான் நான் இருந்தேன். எதுக்காக சொல்றேன்னா, தாய் நல்லவளோ கெட்டவளோ அது தேவையில்லை, தகப்பன் நல்லவனோ கெட்டவனோ அது முக்கியம் இல்லை. நமக்கு யாரு?
தாயும் தகப்பனும். அவங்கள முடிவு வரையுமே அவங்கள பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா. நான் சொல்றது மாறி போகும், கர்த்தருடைய வார்த்தை மாறுமா? மாறுமா? மாறும். ஆகையினால அந்த மகன் பால்டேயுடைய உள்ளத்துல அவனாகவே பேசி எங்களை இங்க வர சொன்னான். என் வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்து எப்படியாவது ஃப்ளைட் ஏறி பார்க்கணும்னு நினைச்சேன். அது இந்த வாட்சி கட்டுறது கூட நான் சின்னதுல நினைச்சிருக்கேன். ஐயோ அவங்கவுங்க கோல்டு வாட்ச் கட்டிட்டாங்கப்பா, நம்ம இந்த 35 ரூபா வாட்சியே கட்டவே முடியலையே அப்படின்னு சொல்லி அடுத்த காலம்லாம் உண்டு. ஆனா என் மகன் பால்டேனில் வந்து துபாய்க்கு வந்த முதல் வருஷத்துலயே நான் கேட்டு வாங்கிட்டு வரேன், அவனாட்டே வாங்கிட்டு வந்தேன். அப்பதான் அவன்கிட்ட சொன்னேன், மக்களே அப்பா நினைச்சதை நீ நிறைவேற்றிருக்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஃப்ளைட்ல ஒருக்கையாவது ஏறி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சத அவன் பாருங்க, அப்ப பேச்சுலரா இருக்கும்போது கூப்பிட்டான், நான் வரல. ஆஃப்டர் மேரேஜும் கூப்பிட்டான், வரல. ஆனா பாருங்க இந்த இன்சிடென்ட் நடந்தோட அவன் எனக்கு இப்ப எல்லாமே ரெடி பண்ணி, அதுவும் பாருங்க 3 பேரையும் கூப்பிட்டான். எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு நாம சக்கரை கேள்விப்படுங்க, நீங்க அப்படி இல்லை. பெத்த தாய் தகப்பனை ரூம்ல பூட்டி வச்சு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன், சர்ச்சில் தான் பிரசங்கத்தின் கூடையிலே. ஆனா நம்ம அப்படி இதுக்குதான் சொல்றேன், உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டும் தொடர்ந்து கர்த்தருக்கு சுத்தமான கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த ஐக்கியம் நீடிக்க கர்த்தருக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர், நம் அனைவரையும் நினைத்திருக்கின்றவர், ஆசீர்வதிக்கின்றவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையான இந்த பிரேசல் குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இல்லத்திலே இந்த பிரேசல் நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கின்ற அன்புக்குரிய சோதரர் பால் டேனியல் அவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். வருகையில் இருக்கிற அவருடைய பெற்றோரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அவர்களை முன்குறித்தபடியே நமக்கு இதை அழைத்து வந்திருக்கின்றார். அவர்கள் சொன்ன நல்ல சாட்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பாடலையும் பாடினார்கள், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து அருமையான குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் பரிபூர்ணமான தமது கிருபைகளையும் தந்து வழிநடத்துவாராக. அன்பானவர்களை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுகின்றவரே, வார்த்தை மூலமாய் வழிகாட்டுகின்றவரே, எங்களுக்கு வாழ்வு தருகின்றவரே, உமக்கு நன்றி. இப்போது நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். வார்த்தைகளை கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கின்றவர்களாய் இருப்பதற்கு கர்த்தருக்கு உதவி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, விமானம் ஒன்று வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2000 அடி உயரத்திலே அது பறந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏர்போர்ட் வருவதற்கு 600 கிலோமீட்டர்ஸ் அது பிரயாணிக்க வேண்டும். அப்போ பைலட் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுக்கிறார். விமானத்துல ஃபியூயல் டேங்க் காலியா இருக்குது என்று சொல்லி காண்பிக்கிறது. இன்னொரு சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஃபியூயல் டேங்க் சப்போர்ட் பண்ணவில்லை என்று தகவல் சொல்லப்படுகிறது. அப்போ பைலட் முதற்கொண்டு எல்லாரும் பயன்படுகிறார்கள். நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பைலட் கண்ட்ரோல் ரூமிலிருந்து பதில் கேட்கின்றார். இப்போ கண்ட்ரோல் ரூமிலிருந்து அவருக்கு பதில் சொல்லப்படுகிறது. ரிப்பீட் ஆஃப்டர் மீ என்று சொல்லிவிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அன்பானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்வது நம்முடைய ஜெபம் மாத்திரம்தான். அப்படி
ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைந்தது. நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக சொல்லுகின்றோம். ஆண்டவர் தரும் பதில்களையும் அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து நம்மை நன்மையாக நடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். இந்த வேத பகுதியிலே நாம் 18வது அதிகாரத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை ஒரு ஓமை மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தாயார் இருக்கின்றார்கள். அந்த தாயாருக்கும் தந்தை வீட்டில் உள்ள இன்னொரு வசதியான ஒரு மனிதருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆகையினாலே அங்கே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நியாயாதிபதியின் இடத்திலே சென்று அந்த தாயார் முறையிடுகின்றார். அந்த நியாயாதிபதியை குறித்து வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவர். அவர் மிகவும் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதது அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் வந்து என்னை அடிக்கடி அலட்டாதபடிக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு நியாயம் செய்தான் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு நியாயாதிபதி அநீதியான ஒரு நியாயாதிபதி தான். தேவனுக்கு பயப்படாதவர், மனுஷரை மதிக்காதவர். ஆனால் அவர் கூட இறங்கி அந்த விதவையினுடைய ஜெபத்திற்கு அல்லது அந்த விதவையினுடைய வேண்டுதலுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் தருவார். ஆகையினாலே நாம் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த ஊரின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படுகின்ற காரியம் முதலாவது நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தணும். ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது. அந்த சூழ்நிலை மத்தியிலே நம்முடைய நாம் சார்ந்திருக்கிறவர் ஆண்டவர். ஆகையினாலே நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாரிடத்துல போனா நமக்கு நியாயம் கிடைக்கும், யாரிடத்துல போனா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், யாரிடத்துல போனா நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை அறிந்து நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறது. அந்த தாயார் அதைத்தான் என்ன செய்கின்றார். அவருக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் பிரச்சனை இருக்கிறது. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய நியாயாதிபதி தான் அதுக்கு என்ன செய்யணும், தீர்வு செய்யணும். அவர் நல்லவரோ கெட்டவரோ அது ரெண்டாவது இல்ல, தீர்வு செய்ய வேண்டியவர் அவர் நினைச்சாதான் என்ன செய்ய முடியும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும். ஆகையினாலே எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவர் என்ன செய்கிறார், செல்லுகிறார். அதே போல நம்முடைய ஜெபங்களும் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே என்ன செய்யணும், செல்லணும். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுலப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறோம். உங்கள் வேண்டுதல்களை உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. முதலாவது நம்முடைய சூழ்நிலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும், தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அந்த பெண் எடுக்கின்ற ஒரு விடாமுயற்சி, விண்ணப்பம் பண்ணுகின்றார். இரண்டாவது விடாமுயற்சி செய்கின்றார். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்தது என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் வெகு நாள் வரைக்கும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, அவருடைய வேண்டுதலுக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. ஆனாலும் என்ன செய்யல அந்த அம்மா, நாம் போய் அந்த மனிதரிடத்திலே கேட்பதை என்ன செய்யல, நிறுத்தல. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நான் ஜெபிக்கிறோம், நான் இவ்வளவு நாள் ஜெபித்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு நாள் காத்திருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு நாள் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துல இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு மன சோர்வு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். வாழ்க்கையில வரக்கூடிய இந்த சோர்வுகளை எல்லாம் நீக்குவது நம்முடைய ஜெபம் தான். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, விடாமுயற்சி செய்யும் பொழுது அதற்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார் என்பதை இந்த வேத பகுதிக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அந்த பெண் இடைவிடாமல் போய் சொல்லுகிறதுனால அந்த நியாயாதிபதியே சொல்கிறார், இந்த பெண் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கிறாரே, அதனால எப்படியாவது இப்போ நியாயத்தை செய்யணும்னு சொல்லி சரியான நியாயத்தை செய்கிறார். ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, கடவுளுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷரை மதிக்காதவர், அவரே இறங்கி ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு எந்த அளவிற்கு நியாயம் செய்வார். எனவே நாம் நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனத்திலே 7வது வசனத்திலே
அந்த சொல்லுகிற காரியம் அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்று வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த பெண் அந்த ஜெபத்திற்கு விடை கற்றுக்கொண்டார். விண்ணப்பம் பண்ணினால் விடாமுயற்சி செய்தால் விடை கற்றுக்கொண்டார். அவளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வு கிடைக்கும். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பவர் என்பதை இந்த வேத பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நன்மையான வழிகளிலே நம்மை நடத்துவார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையாக எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த நல்ல நாளிற்காக வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், நீர் என்னை நினைத்திருக்கிறவர், நீர் என்னை ஆசீர்வதிக்கின்றவர். தகப்பனே உமக்கு கோடானுடைய ஸ்தோத்திரம். உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இணைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த இந்த அருமையான ஜெப வேளையை எங்களுக்கு கொடுத்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை, துபாய் தமிழ் திருச்சபைக்காக உமக்கு கோடானுடைய ஸ்தோத்திரம். என்னுடைய அத்தனை பிரேஸ் அண்ட் குரூப்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, துபாய்லாந்து பிரேஸ் அண்ட் குடும்பத்தினருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இந்த நாளிலே எங்கள் சகோதரர் பால் டேனியல் அவருடைய வீட்டிலே நாங்கள் கூடி வரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். இந்த அளவில்லா இரக்கங்களுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இணைந்து உம்மை துதித்து போற்றி புகழ்ந்து பாடவும் கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே எங்கள் தேசங்களுக்காகவும் ஆண்டவரே ஊழியங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் வாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரை எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். கொடான்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இணைந்து ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை பெற்ற வரும் நாட்களில் அழைத்து வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப கொடுகையிலே ஆண்டவரே உடைய பிரசன்னத்திற்காக வழிநடத்துதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கேட்ட நல்ல சாட்சிகளுக்காக உமக்கு கொடான்குடி ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கின்றவர், ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கின்றவர் நீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்யக்கூடியவர் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உமக்கு கொடான்குடி ஸ்தோத்திரம். உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கரம் பிடித்து நீர் நடத்துகின்றவர், உயர்த்தி கனப்படுத்துகிறவர் என்பதையும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். கொடான்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராய் பாதுகாவலராய் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண ஆண்டவர் கிருபை செய்வீராக. நன்மையும் செம்மையான வழிகளிலே நீர் நடத்துவீராக. உம்முடைய நாமத்திற்கு பயந்து உமது வழிகளிலே நடக்கவும் பரிசுத்தமாய் தொடர்ந்து நாங்கள் எங்களை காத்துக் கொள்ளவும் ஆண்டவரே வருக வரை நிலைத்திருந்து கனி கொடுக்கவும் யாவருக்கும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவைகளை எங்கள் சூழ்நிலைகளை உங்கள் சமூகத்திலே நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே அவைகளை பெற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் விடாமல் முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுக்கு நன்மையான பதில்களை கொடுக்கிறீர். அதற்காக கொடான்குடி ஸ்தோத்திரம். விதமான அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் அருமையான குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான ஒரு பிள்ளைகள் மீது ஆண்டவர் நினைவா இருந்து உயர்வையும் மேன்மையும் ஆண்டவர் அருளி செய்து வழிநடத்தி வந்திருக்கிற ஒரு தயவிற்காக உங்களுக்கு தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கண்மணி போல் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்புக்குரிய ஐயா நாகராஜன் டேனியல் அவர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, கர்த்தர் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை முன்குறித்து உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் உடைய இமற்று நீர் நடத்தி வந்திருக்கிற தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உண்மையிலே மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கின்றபடியே உண்மை உத்தமமான உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நினைத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு தாயார் மரியத்தின் மகளுக்காய் கொடான்குடி ஸ்தோத்திரம். அம்மாவை ஆசீர்வதிங்க. இருவருமாக சாட்சியுள்ள ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறீரே. கொடான்குடி ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நல்ல ஜீவனுள்ள சாட்சிக்காக கொடான்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அப்பா, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை தாங்க. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றபடியே கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அன்பு சகோதரர் பால் டேனியல் அவர்களுக்காக ஸ்தோத்திரம்.
அன்பு சகோதரி விச்சிலா அவர்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தேசத்திலே அழைத்து வந்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து தேவைகளில் போதுமானவராய் இருந்து, பாதைகளில் வெளிச்சமாய் இருந்து, உயர்வை மேன்மையும் ஆண்டவர் அருளி செய்து, அற்புதமும் அதிசயமாய் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞான மகன் ஜோனா டேனியக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவங்களோடு கூட கிருபை தங்கியிருக்கின்றோம். ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் வளர்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளை வளர்கின்ற சூழ்நிலையில் மிகவும் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் கோட்டை மரணமாய் இருந்து கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மென்மேலும் நன்மையான ஈவுகளை திருக்கரங்களில் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரர் ஜோஸ்வா டேனியல் அவர்களுக்காய் கோடானுபடி ஸ்தோத்திரம். மகனை ஆசீர்வதிங்க. மகனை கற்றுக் கொடுத்திருக்கிற பணிக்காக உங்களுக்கு நன்றி. பணியிடத்திலே உயர்வை மேன்மையும் கற்றுக் கொடுத்து அனுகுணமான சூழ்நிலைகளை ஆண்டவர் அருளி செய்து எல்லா நன்மைகளையும் ஏற்றதுமாக ஏற்ற காலத்தில் ஆண்டவர் கொடுத்து கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் சகலத்தை நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகின்றபடி ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் ஏற்றதமாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் இங்கு தங்கியிருக்கின்ற காலங்கள் ஆசீர்வாதமாய் உதவி செய்யுங்க. தொடர்ந்து பிரயாணங்களில் துணை நின்று ஆண்டவர் பாதுகாப்பு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருச்சபையாக அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இணைந்து ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அருமையான பிரேசர் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்ற தகப்பனை தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்கள் திருச்சபை செயல்படவும் ஆண்டவரை பிரேசர் ஊழியர்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேறு இடங்களிலிருந்து எங்களை ஆண்டவர் ஒரு இடத்திலே கூட்டி சேர்த்துக்கிற தயவிற்காக முத்து நன்றி அப்பா. நாங்கள் இந்த தேசத்திலே ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகவும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவருக்கு ஒருவர் உதவிகளை செய்யவும் தொடர்ந்து பலன் கொடுத்து கிருபையாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களை நாமத்தை அறிக்கின்ற நல்ல கருவிகளாய் எங்களை பயன்படுத்தும் கரங்களை தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம் சுவாமி. அருமையான இந்த பிரேசல் ஆண்டவரை கூடுகை ஒழுங்கு செய்திருக்கின்ற லீடர்ஸ் மற்றும் சப்போர்ட்டிங் லீடர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவால் ஆண்டவரை நிரப்பப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இரவில் நீங்காவது பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவரை அவரவர் இல்லத்திற்கு செல்லும் போதும் இந்த பிரசன்னமும் பாதுகாப்பும் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். இந்த வீட்டிற்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும், இந்த வீட்டிற்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும், சந்ததியாக நீடூழி வாழவும், சந்ததியாக நீடூழி வாழவும், சபையனைவரும் துதித்து பாடவும், சபையனைவரும் துதித்து பாடவும், தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல